அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே, முகலு நண்பர் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும். நான் மாத்தியோசி பக்கத்திலிருந்தும் மாத்தியோசி ஆண்ட்ராய்டு பக்கத்திலிருந்தும் உங்கள் நண்பன் சவுதியிலிருந்து பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் அதாவது ஆல்ரெடி நான் மொபைல் நெட்வொர்க் சம்பந்தமாகவும் இந்த மொபைல் டேட்டா யூஸ் பண்றது சம்பந்தமாகவும் நான் நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஆனா இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வெளியில எங்கேயாச்சும் போவீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்ல ஒரு மாலோ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போவீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு கூட்டம் அதிகமா இருக்க இடங்கள்ல போனீங்க அப்படின்னா, அங்க ஓப்பன் வைஃபை இருந்துச்சுன்னா நீங்க வைஃபை போயிட்டு ஆன் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எது இருக்கோ கனெக்ட் பண்ணி பார்ப்பீங்க. பட் இந்த அப்ளிகேஷன் அது ஒண்ணுதான் ஸ்பெஷல். அது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஆட்டோ கனெக்ட் ஆயிடும். இப்போ உங்களுக்கு ஓப்பன் வைஃபை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேட்காம ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிடும். நீங்க மேல பார்த்துட்டு உங்களுக்கு சிம்பிள் வைஃபை வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் தான் இது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன். நான் கூட பாருங்க, இப்ப நான் வெளியில தான் ஷாப்பிங் வந்திருக்கேன். இப்ப எனக்கு பாருங்க, இப்ப மால்ல இருக்கேன், நான் இங்க சாக்கோல இருக்கேன். இப்ப பாருங்க, நான் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, சும்மா ஒரு நெட்வொர்க் ஓப்பன் நெட்வொர்க் இருந்துச்சு, நான் அது கனெக்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல இருந்துச்சு. பட் இப்ப நான் பிளே ஸ்டோர்ல இல்ல, நான் தேடி பார்த்தேன், பிளே ஸ்டோர்ல கிடைக்கல. சோ அதனால உங்களுக்கு ஒருவேளை அப்ளிகேஷன் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணீங்க. அதாவது அப்ளிகேஷன் நேம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வைஃபை பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். சோ இந்த அப்ளிகேஷன் தான் நீங்க பார்க்க போறோம். சரிங்களா? அப்படி உங்களுக்கு பிளே ஸ்டோர் ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் வீடியோக்கு லிங்க் தர, லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றேன். இந்த பாருங்க, வைஃபை பூஸ்டர் ஈஸி கனெக்ட் அப்படின்னு இருக்கும். நீங்க போய் பிளே ஸ்டோர்ல மாதிரி டைப் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்னோட சிக்னல் இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, கனெக்டட் டு பெஸ்ட் சிக்னல் ரிமண்ட் வைஃபை நெட்வொர்க்னு இருக்கு, அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கனெக்டட் டு பெஸ்ட் சிக்னல் ஓப்பன் வைஃபை நெட்வொர்க்னு பாத்தீங்கன்னா இதான். இது ரெண்டாவது அப்ளிகேஷன். நம்ம இந்த அப்ளிகேஷன் ஸ்பெஷல். அதான் நான் சொன்ன மாதிரி தான், ஓப்பன் வைஃபை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கனெக்ட் ஆயிடும். ஓப்பனா ஏதாச்சும் பாஸ்வேர்டு இல்லாம இருந்துச்சுன்னா அது நீங்க போய் செக் பண்ணி தான் கனெக்ட் பண்ண அவசியமே கிடையாது. சரி, சில அப்ளிகேஷன் பார்த்து சில வைஃபை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூட் சிம்பிள் போட்டிருக்காது, அதாவது லாக் இருக்கா, செக்யூரிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை கூட நீங்க போய் அதை டச் பண்ணி நீங்க கனெக்டிங் கொடுத்தா தான் அது கனெக்ட் ஆகாம தவிர அது கனெக்ட் ஆகாம இருக்கும். ஸோ ஆனா இது அப்படி கிடையாது, உங்களுக்கு ஆட்டோவா கனெக்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, நான் வீட்டுல இருந்தானே எனக்கு ரூம்ல ஃபுல் வைஃபை இருக்கு. எனக்கு வெளியில வந்ததுனால ஒரு பாயிண்ட் இது மூலியமா கனெக்ட் பண்ணிருக்கேன். வெளியில ஒரு வைஃபை கிடைச்சிச்சு ஃப்ரீயா. ஸோ அதனால ஓப்பன் வைஃபை. ஸோ அது மாதிரி இது அப்ளிகேஷன் எதே டவுன்லோட் பண்ணிட்டேன். பட் சரி, செக் பண்ணி பார்க்கலாம்னு வச்சிருந்தேன். இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் அதே இடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றேன். ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாவது, மூணாவது பாத்தீங்கன்னா பூஸ்ட் யுவர் வைஃபை கனெக்ஷன் இருக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட். இதெல்லாம் உங்களுக்கு அதுக்கு அடுத்தடுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கனெக்டட் டு பெஸ்ட் சிக்னல் ரிமண்ட் வைஃபை நெட்வொர்க் இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் இப்ப அந்த சிக்னல் இருக்கு பாத்தீங்கன்னா, நான் இதை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, எனக்கு எனேபிள் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் கனெக்ட் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் வைஃபை ஆன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் நெட்வொர்க்ல உங்களுக்கு கரெக்டா சிக்னல்லாம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான். நீங்க பாருங்க, இப்ப எனக்கு பாருங்க, மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். மேல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வைஃபை பாத்தீங்கன்னா 75% சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கு. நல்லா பாத்துங்க, மேல 75% சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. நல்லா பாத்துங்க, 79 ஆயிருக்கு இப்ப. சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா இழுத்து கொடுக்கும் வைஃபை. 100% அதாவது டேட்டா யூஸ் பண்றோம். இது டேட்டா யூஸ் பண்றவங்களுக்கும் ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் தான். வைஃபை யூஸ் பண்றவங்களுக்கும் பெஸ்டான அப்ளிகேஷன் தான். நீங்க டேட்டா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டேட்டா ஃபுல்லா இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி இப்ப பாருங்க, நீங்க 76 இருக்கு, ஆனா ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இப்ப 2 பாயிண்ட் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி தான். மத்தபடி இல்ல செட்டிங்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. வைஃபை செட்டிங் மத்தது எல்லாம் சேம், எல்லாமே இருக்கிறது தான். சோ மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது. இது மட்டும் தான் இதுல ஸ்பெஷல். ஓப்பன் வைஃபை நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்கன்னா, இதுதான். சோ கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணீங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கட்டாயம் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்க நண்பர் யாரும் தெரியாம இருக்கலாம். சோ பாக்குற அனைத்து நண்பர்களும் ஒவ்வொரு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா தெரியாத அனைத்து நண்பர்களும் இந்த வீடியோ போய் சேர்ந்துடும். நான் எல்லா வீடியோ சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான். லைக் பண்ணீங்கன்னா பேஜோட போயிடும், கமெண்ட் பண்ணீங்கன்னா வீடியோட போயிடும். பட் ஷேர் பண்ணா மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு போகும். இப்ப லாஸ்டா 2 வீடியோ நிறைய ஷேர் போக மாட்டேங்குது, ஏன் தெரியல. நான் எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட ஜிபி வாட்ஸ்அப் கொடுங்க, ஜிபி வாட்ஸ்அப் கொடுங்க, என்இ வாட்ஸ்அப் கொடுங்க, அப்புறம் எஃப்எம் வாட்ஸ்அப், நிறைய வாட்ஸ்அப் கேட்கறாங்க லிங்க் இல்லைன்னா. அதுக்கு ஒரு நேற்று ஒரு வாட்ஸ்அப்னு தனியா வீடியோ போட்டு அது 700 MB வரைக்கும் அனுப்பலாம். சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் போகவே இல்லை. சோ நீ முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணீங்களோ நான் கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் நான் வீடியோ பண்ணுவேன். அது 100% கேரண்டி. நான் ஒரு பொறுப்பு கொடுக்குறேன் உங்களுக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் நீ ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஷேர் அதிகம் பண்ணாதானே நம்ம பண்ற விஷயம் நிறைய பேர் பிடிச்சிருக்கு போல இருக்கு, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கு, சரி நம்ம இன்னும் நல்லா பண்ணுவோம், அதிகமா பண்ணுவோம், நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டே இருக்கேன். சோ கண்டிப்பா எனக்கு உண்மையிலே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒரு ஷேர் பண்ணல எல்லாம் குறைஞ்சிட மாட்டோம். ஒரு சின்ன உதவி தானே அப்படின்றது தான். இப்ப நான் எதையும் எதிர்பார்த்து உங்களை செய்யறேன்னா ஷேர் எதிர்பார்த்து செய்யறேன். நீங்க அதே மாதிரி மத்தவங்களுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்க்கறது ஒரு ஷேர் தான். அவங்களால அவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான். சரிங்களா? சரி, ஓகே. வீடியோ வாட்ச் பண்ணது ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.